முகமுடிகளை நாம் போட்டுக் கொண்டிருக்கிறோம். ஆன்மீக பூர்வங்களோ சொல்லலாம். அதாவது நீங்கள் யதார்த்தமாக வாழ கற்றுக்கணும். அதில் அது நல்லா தெரிஞ்சுங்க. யதார்த்தமாக வாழ கற்றுக்கணும். அப்போ தான் வந்து ஆன்மீகத்தை வந்து ஜெயிக்க முடியும். இல்லை லைஃப்பில் நீங்கள் தோத்துட்டு இது வேறு அது வேறு அப்படின்றதே கிடையாது. இது எல்லாமே ஆன்மீகங்கள் தான். ஆன்மீகம் என்று தனித்தனி கிடையாது. நம்ம பேசுகிறது, கொள்வது, தூங்குறது, சிரிக்கிறது, இது எல்லாமே ஆன்மீகங்கள் தான். அதில் வந்து மாற்றங்களே கிடையாது. என்ன சொல்கிறாங்கன்னா, அதில் இறைவனுடைய நினைவுகளை வைத்து கொள்ள வேண்டும். இறைவனுடைய நினைவுகளை வைத்து கொள்ள வேண்டும். அந்த நினைவுகள் வைக்கும் பொழுது தான் அது நமக்கு சப்போர்ட் பண்ணும். அதுக்குன்ட்டு வந்து நீ ஒரு தவறு செய்யறதுன்னா வந்து கடவுள் வந்து செய்யாத அப்படின்ட்டு பிடிவாதமெல்லாம் அது பண்ண மாட்டார். ஏன்னா ஞாபகப்படுத்துவார், இல்லைன்னா எச்சரிக்கிறார். பயங்கர பக்தருக்கு வந்து அது தவறுன்றது கடுமையாக எச்சரிப்பார். நீ அதையும் புரிந்து கொள்ள என்றால் அவர் எந்த விதத்திலையும் உன்னை தடுத்தாற்று கொள்ளப்பட்டார். ஏனென்றால் நாம் வந்து அருளாளர்கள் கிடையாது. ஏன்னா அருளாளர்களை தான் தடுத்தாட்கொண்டார் இறைவன். நம்ம சராசரி மனுஷன் இல்லை. அப்படி என்ன அதில் வந்து ப்ராக்டிக்கல் லைஃப்பை நம்ம புரிஞ்சுக்கணும், அப்படி வாழ கற்றுக்கணும். அதே மாதிரி கர்மா செயல் அப்படி சொல்கிறாங்க. எல்லாருமே வந்து கர்மாக்குள்ளே மாட்டின்னு இருக்கோம். அதில் வந்து நினைக்கல. கர்மா என்பது என்னென்னா நம்ம செய்கிற நல்வினை தீவினைகள் தான். அது இல்லைன்னு நம்ம வந்து சொல்லவே முடியாது. ஏன்னா நம்ம இப்போ இந்த இந்த உடல் இல்லைன்னா கர்மாக்களுடைய வேலைகளே கிடையாது. உடல் மனித கர்மாக்கள் வந்து இந்த பிறவி கடந்த அடுத்த பிறவியில் அந்த கர்மா வந்து கண்டினியூ ஆகலாம். ஆனால் ஆகாமல் இருக்கிறது வாய்ப்புகளே கிடையாது. ஏனென்றால் ஒரு செயல்பாடு, அதாவது என்னென்னா நமக்கு தெரியாத எத்தனையோ ரகசியங்கள் நம் கண்முன்னே நடக்கின்றது. அதை நாம் புரிந்து கொள்வதற்கான நம்மளுடைய அறிவு வந்து எட்டவில்லை. நல்லா கவனிக்க, நம்மளுடைய அறிவு எட்டவில்லை. ஏனென்றால் நம்ம கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த வாழ்வதற்கு நாம் வந்து அது உள் ரகசியங்களை வந்து தெரிந்து கொள்வது. உள் ரகசியங்களை நாம் தெரிந்து கொள்வது அதுதான் இறைவனுடைய ரகசியம் அப்படின்னு சொல்கிறாங்க. இறைவன் ரகசியம்லாம் ஒன்றும் கிடையாது. அது நம்மோடு பேசி கொண்டிருக்கணும், நம்மோடு உறவாடி கொண்டு இருக்கணும், நம்மோடு வந்து தோழனாகவும் தந்தையாகவும் தாயாகவும் இல்லை சகோதரியாகவும் சகோதரனாகவும் இது போல் நம்மளுடைய எல்லா நிலைப்பாடுகளையும் நம்ம இருந்துருக்கோம். ஆனால் நாம் அவனை வந்து கவனிப்பது கிடையாது. எந்த ஒரு மனிதனாக கவனித்துக் கொள்கின்றானோ அவனை அகவலித்துக் கொள்கின்றான். அதாவது ஆன்மீகத்துக்குள்ள டீப்பாக நீங்கள் போகணுன்னு அவசியங்களும் கிடையாது. ஏன்னா ஜஸ்ட் இறைவனை வந்து ஒரு அறியாமையை நீக்குவதற்காக தான். அதுக்கும் கடுமையான விரதம் இருக்கணும், கடுமையான மௌன விரதம் இருக்கணும். இதெல்லாமே வந்து ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு தோணும். ஆனால் உடலை வருத்தி கொண்டு எந்த விதமான யோக சாதனைகள் செய்வது தவறு. ஏன்னா பகவானே அதை வந்து விரும்புறது கிடையாது. ஆனால் நம்ம என்ன சுயநலம், பகவானை அசைத்து பார்க்கறதுக்காக கடும் விரதம். ஆனால் பகவானுக்கு வந்து அந்த விரதம் பிடிக்குமா அப்படின்னா நமக்கு வந்து தெரியல. ஏன்னா ஒரு குழந்தை வந்து பட்னியாக இருக்கிறத வந்து ஒரு தகப்பன் வந்து விரும்ப மாட்டான். நம்ம பட்னியாக இருந்து இறைவனை வந்து அசைக்க வைக்கின்றோம். இல்லை வேறு வழியே இல்லாமல் இறைவனுடைய உங்களுடைய கோரிக்கைக்கு தலை சாய்த்திட்டு விரதம். அதனால் என்னென்னா இருக்கலாம், விரதம் இருக்கலாம். வந்து என்னென்னா கொஞ்சமாக, அதாவது என்னென்னா உடம்பு முடியாதவர்கள், பலவீனமானவர்கள், இதெல்லாம் வந்து நிறையெல்லாம் வந்து ஈடுபடக்கூடாது. ஆனால் இறைவனை எண்ணங்களில் வைத்துக் கொள்ள வேண்டும். இறைவனை எண்ணங்களில் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த காலமே இப்போதே மரணம் ஏற்படுகிறது என்றால் கூட நாம் இறைவனை சதா காலம் நினைத்து கொண்டே இருக்கிறோம். எவன் ஒருவன் இந்த பயிற்சியை மேற்கொண்டு என்றானோ அவனை வந்து இந்த உலகத்தை ஜெயித்து விடுவான். அதுவும் இல்லாமல் மேல்நிலையும் அடைந்து விடுவான்.